ஓம் அமுத நாயகியே போற்றி. ஓம் அருந்தவ நாயகியே போற்றி. ஓம் அருள்நிறை அம்மையே போற்றி. ஓம் ஆலவாய்க்கரசியே போற்றி. ஓம் ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி. ஓம் ஆதியின் பாதியே போற்றி. ஓம் ஆலால சுந்தரியே போற்றி. ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி. ஓம் எந்திசையும் வென்றோய் போற்றி. ஓம் ஒப்பில்லா அமுதே போற்றி. ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி. கனவா? ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி. ஓம் கனகமணி குன்றே போற்றி. ஓம் கற்பின் அரசியை போற்றி. ஓம் கருணை ஊற்றே போற்றி. ஓம் கல்விக்கு வித்தே போற்றி. என்ன சிரிப்பு சத்தமா கேக்குது? ஐயோ! ஓம் கிளியேந்திய கரத்தோய் போற்றி. ஓம் குலச்சிறை காத்தோய் போற்றி. ஓம் சம்பந்த ஞான தாயே போற்றி. ஓம் சக்தி வடிவே போற்றி. என்ன பக்கத்துல கேக்குற மாதிரி இருக்கு? ஓம் சிவயோக நாயகியை போற்றி. ஓம் சிவானந்த வள்ளியை போற்றி. ஓம் சிங்கார வள்ளியை போற்றி. ஓம் செந்தமிழ் தாயை போற்றி. ஓம் செல்வத்துக்கரசியை போற்றி. ஓம் சேனை தலைவியை போற்றி. ஓம் சொக்கர் நாயகியை போற்றி. ஓம் செய்வ நெறிநிலைக்கு செய்தோய் போற்றி. என்னாச்சு? எப்படி? ஓம் ஞானாம்பிகையை போற்றி. ஓம் ஞான பூங்கோதையை போற்றி. ஓம் தமிழர் குலசுடரை போற்றி.
நீ மறைச்சு வச்ச சிலையை கொண்டு போய் பூஜை ரூம்ல வைக்கிறியா? சொல்லு, வைக்கிறியா? சொல்லு. சிலையை பூஜை ரூம்ல வைக்கிறியா? சொல்லு, வைக்கிறேன்னு சொல்லு. வைக்கிறேன் வைக்கிறேன் வைக்கிறேன். சீக்கிரம் போ, போய் வை, போ. நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன். சீக்கிரம் போ, போறியா இல்லையா? போ, போன்னு சொல்றேன்ல. நீ மறைச்சு வச்ச சிலையை எடு. என்ன பாக்குற? கொண்டு போய் வை. ஓம் மலையத்து வசன் மகளே போற்றி, ஓம் மங்கள நாயகியே போற்றி, ஓம் மழலை கிளியே போற்றி. ஓம் மனோன்மணி தாயே போற்றி, ஓம் மண் சுமந்தும் மாணிக்கமே போற்றி, ஓம் மாயோன் தங்கையே போற்றி, ஓம் மாணிக்க வள்ளையே போற்றி, ஓம் மீனவர்கோன் மகளே போற்றி, ஓம் மீனாட்சி அம்மையே போற்றி, ஓம் முழுஞான பெருக்கே போற்றி, ஓம் முக்கன் சுடர் விருந்தே போற்றி, ஓம் யாழ்மொழி அம்மையே போற்றி, ஓம் வடிவழகு அம்மையே போற்றி, ஓம் வேலவனுக்கு வேல் தந்தோய் போற்றி, ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி, ஓம் அம்மையே அம்பிகையை போற்றி போற்றி, ஓம் அங்கையர்க்கு நம்மையே போற்றி போற்றி, ஓம் தாயே போற்றி போற்றி. நூத்தி 8 முறை போற்றி சொன்ன உடனே விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி எதுனாலும் போற்றி மந்திரம் சொல்லிட வேண்டியதுதான்.
மாப்பிள உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுதுடா. சில நேரத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். நானும் இந்த நிலைமையில அனுபவிச்சிருக்கேன்டா. ஆனால் காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும்டா. ஆமா, எனக்கு என்ன பிரச்சனைன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? டேய், எல்லாம் ராசாத்தி விஷயம் தானே. ஆமாண்டா. உன்னால ரொம்ப நேரம் ராசாத்தி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல, அந்த பிரச்சனை தானே. மச்சான், அதுக்கெல்லாம் மார்க்கெட்ல இப்ப நிறைய டேப்லெட் வந்திருக்குடா. டேய், நீ ஒன்னும் கவலைப்படாத. டேய், நீ இப்ப இத பத்தி தான் பேசிட்டு Of இருக்கியா? course. மிஸ் ஆயிடுச்சு மச்சான். டேய், குத்துனோம். ஆத்தாடி, பட்டு இருந்தா காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு கத்தி இருக்குமே. ஏன்டா மச்சான் அப்படி கோவப்படுற? நானே அதை நினைச்சு கடுப்புல இருக்கேன். மச்சான் இல்லடா, அத பத்தி நினைக்காத. நான் லேகை வாங்கி தரேன்டா. ஏய், மாமா நீ இனியன் கிட்ட அடி வாங்கியே சாப்பிட்ற. டேய், பிச்சிரும் உன்னை. சரி சரி விடு மாப்ள. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுடா. டேய், இதாண்டா விஷயம். டேய், இப்ப எதுக்குடா சிரிக்கிறீங்க? இல்ல மச்சான், உனக்கு குழந்தை கன்ஃபார்ம்டா. டேய், அப்படி சொல்லாதடா. டேய், நானே பால் அபிஷேகம் நடக்க போகுதுங்கிற டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். நீங்க சிரிச்சு கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. மச்சான் நீ என்ன பண்ணாலும் சரிடா. அந்த கடவுளே வந்தாலும் உனக்கு குழந்தை பிறக்க போறத தடுக்கவே முடியாது. ஏன்னா பாலாபிஷேகத்தை முன்ன நடத்த போறது யார் தெரியுமா? ஓம் பெரியம்மா. அதனால ராசாத்தி பண்ண போற பாலாபிஷேகத்துக்கு நீயும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவளுக்கு உதவியா இருந்து நல்லபடியா குழந்தை பத்துக்கிற வழியை பாரு மாப்ள. இன்னொரு விஷயம், குழந்தைக்கு இப்பவே ஸ்கூல் அட்மிஷனை போட்டு வச்சிரு. ஏன்னா இப்பவே அப்ளை பண்ணாதான் சீட்டு கிடைக்கும். கரெக்டா சொன்ன மாப்ள. டேய், உங்கெல்லாம் பார்த்தா நிம்மதியா இருக்கலாம்னு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? பட. டேய், டேய் டேய், என்ன நீ வர வர ஆனா உனா கோச்சிட்டு போயிட்டே இருக்கிற நீ? நில்லுடா. டேய் டேய், இனியா. என்ன மாப்ள? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கும்போது எண்ட்ல கோச்சிட்டு போயிட்டே இருக்கிறானே இவன். போகட்டும். ஏங்க ஏந்திரிங்க. என்ன மரகதா? எந்திரிங்க எந்திரிங்கன்னு என்னன்னு சொல்றேன்ல. ராசாத்தி இன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ண போறால, பொறுப்பு இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்க. மரகதமா இது? இல்ல நாம தூங்கிட்டு தான் இருக்கமா? நீங்க முழிச்சிட்டு தான் இருக்கீங்க. போய் குளிங்க. நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி கேட்டுச்சு? மானம் கெட்ட மனசு. நீங்க எப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதுவும் சரிதான். சரி, பேசிக்கிட்டே இருக்காம போய் குளிங்க. சீக்கிரம் வாங்க. இப்ப வரைக்கும் அந்த பாலாபிஷேகத்தை தடுக்க முடியல. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி பாலாபிஷேகத்தை தடுக்க முடியுமா? பாப்போம். கண்மணி, இங்க வா. அத்தை, பூ எங்க? பூவா? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலையே. உன்கிட்ட சொல்லலன்னு எனக்கு தெரியும். ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. போ, போய் எடுத்துட்டு வா. வேகமா போ. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அந்த ராசாத்திக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்க்கறதே ஒரு வேலையை வச்சிருக்காங்க. இதுல என்ன வேற வேலை செய்ய சொல்றாங்க? மரகதம் இருக்காளே. மங்கை, பூஜைக்கு தேவையான பொருள்லாம் எங்க வச்சிருக்க? பூஜை ரூம்ல வச்சிருக்கேன்க்கா. ஆமா, எங்க ராசாத்தி இன்னும் காணோம்? புனிதா, நீ போய் ராசாத்திய கூட்டிட்டு வா. போ அண்ணி, இது வரேன். ஏய், மேல போய் கூட்டிட்டு வாடி. அண்ணி, இதோ வந்துட்டாங்கம்மா. வா ராசாத்தி. அத்தை, பூ.
ராசாத்தி இங்க வாமா. ம். கண்மணி இந்த கவரை பிடி. ராசாத்தி திரும்பமா. எல்லா பூவையும் அவளுக்கே வைக்கிறீங்க, எனக்கு பூ? நீ இப்படி கேப்பன்னு தெரியும், அதனாலதான் உனக்கும் வச்சிருக்கேன். ஆ, என்னாச்சுமா? ஹேர்பின் குத்திடுச்சு அத்தை. அச்சச்சோ, வலிக்குதாம்மா? பரவாயில்ல அத்தை, விடுங்க. கண்மணி, என்ன தேடிக்கிட்டு இருக்க? பூ காணும் அத்தை. கொடு. என்ன இது? ஆ? ஆளுக்கு 2 வச்சுக்கோங்க. குடி. மா, என்னைக்காச்சும் எனக்கு இப்படி பூ வச்சு விட்டுருக்கியாம்மா? உனக்கு பூவே வச்சு விட தெரியாதேம்மா, சித்திக்கு தான் தெரியும். நீ எதுக்குமா இந்த வேலையெல்லாம் பாக்குற? ராசாத்திக்கு இனிமே நல்ல நேரம் தான். யார் சொன்னது என் பொண்டாடிக்கு பூ வைக்க தெரியாது? ஆ, உங்க பொண்ணு தான் சொன்னா. புனிதா, நீயா சொன்ன? ஆமாப்பா. சரியா சொன்னம்மா. ம்? அவளுக்கு வச்சுக்கவே தெரியாது. வரலாங்களா? வாங்க வணக்கம் வணக்கம். அண்ணி, ராசாத்தி, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? தலை நிறைய வேற நிறைய பூ வச்சிருக்க. பெரிய அத்தை தான் வச்சு விட்டாங்க. ஆ, அப்படியா? பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நல்ல நேரம் முடிய போகுது, வாங்க பூஜை ஆரம்பிப்போம். ம், வாங்க நீ, வா. வாங்கண்ணா, வா. ராசாத்தி, ம்? அந்த விளக்கெல்லாம் ஏத்துமா. சரி அத்தை. பேசாம அந்த பால் கொடுத்த தட்டி விட்டா அபசகுனோன்னு பாலபிஷேகம் பண்ணாம விட்டுருவாங்கல்ல. என்னங்க இது? என்னங்க? நான் என்னடி பண்ணேன்? எதுக்கு இடிச்சீங்க? நான் எப்படி அடிச்சேன்? இப்பதான். சும்மா இல்லாம நேரம் காலம் தெரியும். ஏய், நீ தானே? என்ன அண்ணி? ஏண்டி இடிச்ச? இல்ல, சாமி கும்பிட்டேன்ல, எனக்கு அருள் வந்துருச்சு. ஆ, ஓஹோ, உனக்கு அருள் வந்துருச்சு. இது நான் நம்பணுங்கிறியா? ஆமா அண்ணி. நம்பிட்டேன். சாமி கும்பிட்டு இருக்கும் போது அங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா இருக்க மாட்டீங்க? ராசாத்தி, சிலை எடுத்து வச்சிட்டியா? ம். போ, அண்ணிக்கிட்ட இருந்து பால் குடம் வாங்கிட்டு வா. சரிங்க அத்தை. இந்தா. ராசாத்தி, ம்? சாமி கும்பிட்டுட்டு பலாபிஷேகத்தை ஆரம்பியுமா. ம்.
பண்ணியும் இவ பால் அபிஷேகம் பண்றதை தடுக்க முடியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? போச்சு, எல்லாம் போச்சு. வரதா வரதா வரதா. ஐயோ அத்தை, அனி அனி என்னாச்சு? அத்தை, அக்கா ஏய் புனிதா பாரு வரதா வரதா. அம்மா என்னாச்சுமா?